Hello everyone, welcome to Mutraja Vlogs. ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 days எவ்ரி 2 days வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மற்றும் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் 2 daysல வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படலை. அதனால என்ன நினைச்சேன், நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 month-ஆவே எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்க ஒரு கேள்வி. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்களும் வந்து இதை பத்தி நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. எதை பத்தினா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம கொரோனா வைரஸ்னால வந்து எல்லா எக்கனாமிஸும் வேர்ல்டு எக்கனாமிஸ் எல்லாமே வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months வந்து எவ்ரிபடி வாஸ் இன் லாக்டவுன் அண்ட் யாருக்குமே வந்து ஒன்றும் பெரிய லெவல்ல இன்கம் வரல, சேல்ஸ் கிடையாது, ஜாஸ்தி பீப்புளை வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மட்டும் வந்து ஒரு மார்ச் மாசத்துல இறங்குச்சே தவிர அதுக்கப்புறம் திருப்பி இட் இஸ் கம் பேக் அபவுட் 35%. எவ்ரி டே வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் த பாஸ்ட் 1 month வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ரியல் எக்கானமி வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு, கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, சேல்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எப்படி வந்து டெய்லி கூட ஏறிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான விடையை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுல வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கொரோனா வைரஸ் முன்னாடியே வந்து ஒரு ஸ்லோ டவுன்ல தான் இருந்தோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 2018ல வந்து 6% growth ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 அதாவது லாஸ்ட் இயர் மார்ச் முடியும் போது நம்மளோட growth ரேட் வந்து ஒன்லி 4% தான் நம்ம ஜிடிபி growth இருந்தது. ஸோ இந்த 4%ங்கிறது வந்து பிஃபோர் கொரோனா வைரஸ். அப்பவே வந்து நம்ம எக்கானமி வந்து ரொம்ப பேட் ஸ்டேட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப்டர் ஆல் திஸ் கொரோனா வைரஸ் இந்த ஆகக்கூடிய இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நிலைமையில என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளோட growth வந்து இந்த வருஷம் இட் வில் டீக்ரோ அப்படின்றாங்க. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5-10% வந்து டீக்ரோ ஆகும். டீக்ரோனா இதுக்கு முன்னாடி வந்து 100 இந்த வருஷம் 100 ப்ரொடியூஸ் பண்ணா அடுத்த வருஷம் 104 ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இல்ல 106 ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் 100 ப்ரொடியூஸ் பண்ணிருந்தோம்னா இந்த வருஷம் வந்து எய்தர் 95 இல்ல 90 தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜிடிபி growth வந்து இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் வந்து பிக் ஹெட்லைன்ஸ். இது வந்து everybody is having a consensus that India is going to degrow and it is not just with India. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா எக்கானமிஸும் வந்து இந்த வருஷம் வந்து growth இருக்காது, degrowth தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a fact. ஆனா வந்து இதெல்லாம் பொருட்படுத்தாம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து எப்பயும் வந்து நார்மலா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வில் பி a reflection of the real economy. எக்கானமி வந்து நல்லா பண்ணிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்கானமி வந்து ஒரு டவுட்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கு, டீக்ரோ ஆகுதுன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸும் வந்து கம்மியாகும். பட் அப்படி இல்லை நிலைமை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்ச் மாசத்துல அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண டைத்துல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இது வந்து இட் வாஸ் ரெக்கார்ட் லோஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய லோல வந்து சென்செக்ஸ் வந்துச்சு, சென்செக்ஸ் அண்ட் நிப்டி. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர் தி நெக்ஸ்ட் மார்ச் மாசத்தை விட்டுருங்க, ஏப்ரல் மாசம் விட்டுருங்க, மே அண்ட் ஜூன்ல பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி டே வந்து there is an increase in the Sensex and Nifty. So why is it happening அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ், அதாவது நீங்க வந்து ஒரு ஃபார்மா செக்டர், ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. ஏன்னா பார்மா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமா நல்லா இல்லாத ஒரு செக்டர் வந்து இப்ப கொரோனா வைரஸ்னால மெடிகேஷன்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படுது. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் ஹெல்த் கேர்ங்கிறதுனால பார்மா கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்னு வந்து டெலிகாம். ஸோ எவ்ரிபடி வந்து இப்ப நம்ம ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கல, வீட்ல இருந்து வேலை பார்க்கறவங்க போது நம்ம வந்து டேட்டா கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கு, கான்ஃபரன்ஸ் கால்ஸ், வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் வந்து பண்றோம். அதனால வந்து டெலிகாம் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களோட ரெவன்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு வந்து எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், நம்ம வீட்டுல இருக்கும்போது பெருசா வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்பென்ஸ், அதான் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க போறது இல்லை, ஆனா தேவைப்படுற பொருள் வந்து ஜாஸ்தியா வாங்குவோம். ஏன்னா வீட்டுல இருக்கோம், நமக்கு வந்து நல்லா பசிக்கும், இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் படுத்தணும். அப்படிங்கும்போது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், பார்மா கம்பெனிஸ் அண்ட் பார்மா கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய செக்டர்ஸ், ரொம்ப வந்து ப்ராமிசிங்கா இருக்கக்கூடிய செக்டர்ஸ் இந்த கொரோனா வைரஸ் ஸ்லோ டவுன்னால. இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வந்து there are lot of companies. இப்ப banks are going to be very much affected by this slowdown. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாசமா வந்து மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இஎம்ஐஸ் வந்து கட்ட மாட்டாங்க, சோ அதுக்கப்புறம் தான் கட்ட போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துலயும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months even if they start paying EMIs எல்லாருமே கட்டுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். எவ்வளவு பேரால கட்ட முடியும் பணம். சோ அப்படி கட்டலன்னா வந்து பேங்க் வந்து இட் வில் பிகம் பேட் லோன்ஸ். அவங்களால அவங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாம போயிடும். பேங்க்ஸ் வந்து பெருசா வந்து பாதிக்கப்படுவாங்க. இதனுடைய முழு தாக்கம் வந்து நமக்கு ஜனவரி மாசத்துல தெரிய வரும். ஆனா வந்து பேங்க்ஸ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி டூயிங் வெரி பேட்லி. ஆனா பேங்க்ஸுமே வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் பூம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு வருது. சோ இது வந்து இதெல்லாம் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இன்னொன்னு லிக்விடிட்டிங்கிறாங்க. சோ லிக்விடிட்டினா என்னன்னா வந்து பணம் புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப
ஒன்னு வந்து there is other. இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம பணத்தை ஏதாவது ஒரு பொருள்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்ப ரியல் எஸ்டேட் போனோம்னா ரியல் எஸ்டேட் வந்து மல்டி டிகேட் லோவா இருக்கு. ரொம்ப நீங்க ரியல் எஸ்டேட்ல பணம் போட்டீங்கன்னா அதுல இருந்து வந்து ரிட்டர்ன் பார்க்கணுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. யூ வில் ஒன்லி டிக்ரோ. உங்க ரியல் எஸ்டேட்ல பணம் பெரிய லெவல்ல பார்க்க முடியாது. அது போக நீங்க தொழில போட்டீங்கன்னா தொழில சேல்ஸ் கிடையாது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து விற்கிறது கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. சோ அது மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஒன்லி கோல்டு மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ கோல்டு நம்ம எல்லா முதலீடும் வந்து கோல்ட்ல போட முடியாதுன்றதுனால நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் நல்லா இருக்க கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய பூமியுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனினாலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இண்டிசஸ் பெரிய லெவல்ல ஏறி இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த அவங்க பண்ணக்கூடிய ஸ்டேக் சேல் மற்றும் ரைட்ஸ் இஷ்யூனால அதனாலயும் பெரிய லெவல்ல வந்து ஏறி இருக்கு. அதுவும் இந்த பணம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் கோயிங் இன்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ், நல்ல லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப போக வந்து நிறைய பேர் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன பண்றாங்க, சாதாரணமா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் போக வந்து நிறைய பண கஷ்டத்துல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான விடை ஏன்னா வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு மார்க்கெட்ல. லிக்விடிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து எக்கானமி ஸ்லோவா இருக்க பட்சத்துல வந்து அதை பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சீப் ரேட்ஸ்ல வந்து கேஷ் வந்து எல்லாருக்கும் வந்து லோன்ஸா கொடுக்குறாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுதுன்னா பொதுவா இப்ப இந்தியன் மார்க்கெட்ஸ்மே ஏறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான். இந்தியன் இன்வெஸ்டர்ஸோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட பணம் தான் வந்து ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு கடைசி ஒரு மாசமா. இது என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு லோன் வாங்குறோம்னா ஒரு நார்மலா ஒரு 9 to 10% இருந்து ஒரு 12-15% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும். ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஒரு 2 to 4% தான் வந்து இருக்கும். சோ அவங்க பாத்தீங்கன்னா அங்க கடன் வாங்கி இங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய லெவல்ல வரும். சோ அதனால என்ன பண்றாங்க, நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இப்ப அமெரிக்கால இருந்து இட் இஸ் ஸ்டார்ட் கமிங் டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். சோ இங்க வந்து they see a potential of getting more returns. ஏன்னா அவங்களோட ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 to 4% தான் இன்க்ரீஸ் பண்றாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட். சோ அதுல இருந்து ஈவன் if they get 10% they'll be very happy அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து இங்க வருது. அது போக இன்னொரு ரீசனா பெருசா சொல்லப்படுறது வந்து இந்த ராபின்ஹுட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அமெரிக்கால சொல்றாங்க. ராபின்ஹுட் அக்கௌண்ட்ஸ். அதுவே இந்தியால பாத்தீங்கன்னா ஜெரோதா அக்கௌண்ட்ஸ். சோ இது எல்லாமே வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். நார்மலா வந்து நிறைய புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து புரோக்கர்ஸ். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராபின்ஹுட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜெரோதா என்னன்னா வந்து இட் இஸ் வந்து இட் பிகம் வெரி ஈஸி டு ட்ரேட். நீங்க வந்து உங்க போன்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க பார்த்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து ட்ரேடிங் கொண்டு வந்தாங்க. அதுப்போ வந்து புரோக்கரேஜ் சார்ஜஸ்மே சுத்தமா கிடையாது. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து they've started getting a lot of traction. இப்ப அமெரிக்காலே பாத்தீங்கன்னா வந்து நிறைய மில்லினியல்ஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு 18ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஜாஸ்தி இப்பதான் வந்து ஏர்னிங் மெம்பர்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இன்கம் ஏர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்க பீப்புள் வந்து they've started opening ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ் over the past 1 month. இது வந்து அமெரிக்கால ராபின்ஹுட் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், இந்தியால வந்து ஜெரோதா அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நியூ அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து பெருசாயிட்டே வருது. over the last 2 months it has gone up phenomenally. So இந்த அக்கௌண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இப்ப நார்மலா these people will be IT people or they'll be earning a lot of money but they'll be sitting at home and working. So இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க, வீட்ல ஃப்ரீ டைம் இருக்குது அவங்களுக்கு. இவ்வளவு நாள் they would have been ரொம்ப பிஸியா இருந்திருப்பாங்க வேலையில. ஆனா இப்ப வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுது, அவங்களுக்கும் they will start thinking ஸ்டாக் மார்க்கெட் நல்லா படுது நம்ம ட்ரை பண்ணலான்றதுனால ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி they start trading. அதுவும் வந்து இப்ப நல்லா ரிட்டர்ன் ஆனோம்னா they start putting more and more money. Despite அந்த கம்பெனியோட growth வந்து உள்ளபடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனியோட growth வந்து it is kind of bad. ஆனா இருந்தாலும் வந்து அதை பொருட்படுத்தாம வந்து மக்கள் வந்து இதுல ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து வித்தவுட் ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து people have started investing. சோ இதனாலதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது, நிறைய ஃபண்ட்ஸ் வருது. ஆனா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அதேதான். Despite it being good or bad, these companies are getting the money and அதனாலதான் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஏறிட்டு இருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே காஷன் வந்து ப்ளீஸ் அவாய்ட் டூயிங் திஸ். உங்களுக்கு நல்ல அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில வந்து எல்லாமே இட் இஸ் அன்சர்டன். எதுவுமே வந்து நம்ம இப்ப சர்டன் இல்லாத நிலைமையில இருக்கு. எப்ப வந்து இந்த இஷ்யூ முடிய போகுது, எப்ப வந்து இதெல்லாம் மாறி ரெக்கவர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு அன்சர்டன் ஸ்டேஜ் இருக்கும்போது எனி கம்பெனி கேன் க்ளோஸ் டவுன். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வித்வுட் நோயிங் ப்ளீஸ் டோன்ட் புட் யுவர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ப்ளீஸ் ஸ்டே அவே அண்ட் ப்ளீஸ் கீப் யுவர் மணி சேஃப் அப்படிங்கறத நான் சொல்லணும். தேங்க்யூ. அது போக வந்து நீங்க இது வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நாங்க ரெகுலரா எவ்ரிடே வந்து நான் எவ்ரி 2 days வந்து சொல்லிட்டு இருப்போம். சோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அது போக உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.